Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. இங்க இங்க வந்து செஞ்ச வேலைனா இது வியாபாரம் பேப்பர் வியாபாரம். எத்தனை வயசு அப்ப உங்களுக்கு? 26 வயசு. 26 வயசு. எதனால அந்த பேப்பர் பிசினஸை விட வேண்டியதா போச்சு? இந்த வியாபாரம் நமக்கு அது செட் ஆகலை. அப்புறமா ஊருக்கு போயிட்டு அப்புறமா சரி இது டிஃபன் வியாபாரமே பண்ணலாம் அப்படின்னு சாப்பாடு வியாபாரம் பண்ணலான்னு இது பண்ணலாம். இது எத்தனை வருஷம் கழிச்சு இந்த முடிவு எடுத்தீங்க? இது ஒரு 3 வருஷம் கழிச்சு. மனைவி வந்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருந்துச்சு? மனைவி வரதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்துச்சு? மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றம் நல்லா இருக்கும். என்ன மாதிரியான மாற்றம்? பக்கத்துல தான் இருக்காங்க, அதாவது சொல்லணும். அதாவது உழைக்கணும், சம்பாதிக்கணும், 4 பேருமே நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருமாள் எப்படி இருந்தாரு? அதுக்கு முன்னாடி போனோமா வந்தோமா எப்படினாலும் அப்படியே சுற்றுவோம் போவோம் வருவோம். அது வேற. இப்ப இந்த தொழில உள்ள கஷ்டம்னா என்னன்னா, இது வந்து நம்ம தூக்கம் கம்மியாக தான் இருக்கும். நின்றுட்டே இருக்கும், இந்த உடம்பு ரொம்ப இதாகும். அந்த கஷ்டம் தான் இல்லை. ஆனால் வருமானம் இருக்குது. ஓடிச்சுன்னா வருமானம் இருக்குது. கஷ்டம் அந்த கஷ்டம் இருக்குது. ஓகே. பசங்களுக்கு சொல்லி வளர்த்த விஷயம் என்ன? கஷ்டத்தை பாரு, நாங்கள் கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டம் மாதிரி நீங்கள் படக்கூடாது, நல்லா இருக்கணும், அதனால தான் படிக்க வைக்கிறோம். படிச்சுட்டு அந்த படிக்கிறதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம தான் ஒரு இது கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டம் அவங்க படக்கூடாது. நம்ம படிக்கலை, பசங்க படிக்கணும். அண்ணா வணக்கம். உங்க பேர் என்ன? பெருமாள். பெருமாள் பெருமாள் பெருமாள். உங்களுக்கு சொந்த ஊர் எதுண்ணே? திருநெல்வேலி. திருநெல்வேலி. எப்போ சென்னைக்கு வந்தீங்க? 93 வந்து. 93 வந்தீங்க. 93 வரும்போது சென்னை எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு சென்னை? இப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப டெவலப்பாக இருக்குது. இப்போ ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. எதனால சென்னைக்கு வந்தீங்கண்ணே 93? கிராமம். நாங்கள் இருக்கிறது வந்து கிராமம். அங்கே அவ்வளோ பிழப்பு இருக்காது. நான் சரி இங்கே வரலாமே கொண்டு அப்படி இங்கே வந்துட்டீங்க. இங்கே இங்கே வந்து செஞ்ச வேலைனா இது வியாபாரம். பேப்பர் வியாபாரம். ஓ, அதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை வயசு அப்போ உங்களுக்கு? 26 வயசு. 26 வயசு. முதல்ல ஒரு வியாபாரம் பண்ணியிருப்போம், போக போக வேற வியாபாரத்துக்கு தள்ளி தான் இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க. எதனால் அந்த பேப்பர் பிஸ்னஸை விட வேண்டியதாக போச்சு? அந்த வியாபாரம் நமக்கு அது செட் ஆகலை. என்ன சிக்கல் இருக்குது அதில்? அது தெரிஞ்சுருவா அலையணும், சவுண்டு போட்டு தெரிஞ்சுருவா அலையணும், சுற்றணும். அது நமக்கு அந்த வியாபாரம் ராசி இல்லை. அப்புறமா ஊருக்கு போயிட்டு அப்புறமா சரி இது டிஃபன் வியாபாரமே பண்ணலாம் அப்படின்னு சாப்பாடு வியாபாரம் பண்ணலான்னு இது பண்ணலாம். இது எத்தனை வருஷம் கழிச்சு இந்த முடிவு எடுத்தீங்க? இது ஒரு 3 வருஷம் கழிச்சு. 3 வருஷம். அதுலேருந்து அது கிட்டத்தட்ட அது எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒரு 3 வருஷம் தான். 3 வருஷம் தான் பண்ணுவீங்க. சரிண்ணே. இப்போ இந்த சமையல் தொழில் இருக்குல்லண்ணே, ஒரு தொழிலை எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல. நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இந்த தொழிலை எடுக்கிறோம் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான தயக்கம் இருந்துச்சு? இதில் போட்டால் ஓடுமா, நம்ம டேஸ்ட்டாக கொடுக்க முடியுமா, போட்டு பார்ப்போம், போட்டு பார்த்தே என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் ஏற்கனவே நம்ம கடையில் ஹோட்டலில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்குது. அதனால் போட்டு அப்படி செய்வோம், போட்டு பண்ணி. ஓகே. ஹோட்டலில் வேலை செஞ்ச அனுபவம் என்னென்ன சமைப்பீங்க நீங்கள்? நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, சாப்பாடு எல்லாமே செய்வோம். ஓகேண்ணே. இப்போ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம்னா இந்தந்த விஷயங்கள் கடைப்பிடிச்சா அந்த வியாபாரத்தில் நம்ம நிலச்சி நிற்கலாம்னா என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? பொதுவாக பொறுமை வேணும். எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை வேணும். பொறுமையாக இருக்கணும், செய்யணும், டேஸ்ட்டாக செய்யணும். செஞ்சு அவங்க கஸ்டமருக்கு இது இல்லாமல் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிடலாம். ஓகே. இப்போ உங்கள் கடைக்கு வரவங்கலாம் ஒரு கடை ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் இருக்குமா? 23 வருஷம் ஆச்சு. சாரி, 23 வருஷம் ஆச்சு. இந்த 23 வருஷமும் கஸ்டமரை நம்ம கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அது வந்து நம்ம பேசுகிற பயிற்சியிலே இருக்குது, கொடுக்குற டேஸ்ட்லேயும் இருக்குது. பொருள் கொடுக்குற டேஸ்ட்லேயும் இருக்குது. நம்ம கொடுக்குற பொருள் வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது. நல்லா இருக்குது, உப்பு கம்மியாக இருக்கலாம், காரங்க இதாக இருக்கலாம், மற்றபடி எந்த பகல்ட்டும் கிடையாது, நல்லா இருக்குது அப்படின்னு. அதனால் அந்த நம்ம கஸ்டமர் நம்மகிட்டே இருப்பாங்க. ஓகே. எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இந்த பிஸ்னஸ் கொண்டு போகலானே? கொண்டு போகலாம். அதுக்கு வந்து ஆள் திறமைகள் வேணும். நம்ம ஆள் திறமைகள் கம்மி. அந்த நேரத்தில் பண்ணோம், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ போதுமான இதுக்கு நமக்கு சம்பளம் கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு நாங்கள் 2 பேரே பார்த்துக்கோம். நீங்களும் வீட்லேயும்? ஓகே. அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க உங்களுக்கு? அவங்க சப்போர்ட் தான், ஃபுல் சப்போர்ட். காலையில் இருந்து சாயங்காலம் வரை அவங்க சப்போர்ட்டு. அவங்களுக்கு சேலரி உண்டா? அவங்க சேலரி கொடுத்தாங்க. இப்போ எங்கேனாலும் நம்ம தான் கொண்டு போகணும். அப்படி நம்ம கொடுத்தாலும் சரி, வச்சாலும் ஏன் நம்ம தானே. நீங்கள் தான். சரி, ஓகேண்ணே. இன்னொரு விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்குண்ணே. நம்ம எந்த காலகட்டமாக இருந்தாலும் நம்ம மண்ணிலேருந்து இன்னொரு மண்ணுக்கு வரும்போது
நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு அது மாதிரினா ஆசைனா என்ன? அந்த மாதிரி ஆசைலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. என்ன சிட்டிக்கு போனால் 4 பேருமே நல்லா இருக்கணும். கிராமத்தில் இருக்கிற சில்ல போய் இருப்பேன் பார்க்காம அது மாதிரி தான். இப்போ ஊருக்கு போனால் என்ன சொல்லுவாங்கலாம்? ஊருக்கு போனால் அந்த வந்தாப்பா மெட்ராஸ்லேருந்து வந்துருக்கான்ப்பா அவனுக்கு என்னப்பா நல்லா அது மாதிரியான அந்த மாதிரி. ஓகே, இந்த சென்னை உங்களுக்கு என்னென்ன விஷயம் கொடுத்துருக்கு? சென்னை வந்து நாகரிகத்தை கொடுத்துருக்கு. பொதுவாக அப்புறம் நம்ம எங்கெங்கே போனால் என்னென்ன செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன செய்யணும், கிராமத்துலேருந்து அந்த நாலேஜ்லாம் வராது. இங்கே வந்தப்பறம் எல்லாமே செஞ்சு 4 பேர்ட்டு பேசுகிறது, வைக்கிறது, பழகிறது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, அந்த மாதிரி. இந்த பழக்க வழக்கத்தில் ஏமாற்றம்னு இருக்கும்லண்ணே, அது இருக்க தான் செய்யும். அது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அது நடக்கும். அது நடக்கும் மாதிரி தெரிஞ்சுன்னா இது பண்ணிடணும். அதை அப்படியே இது பண்ணிடுவீங்க. ஓகேண்ணே. இப்போ இந்த உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்ன? உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும்? அவ்வளோதான். இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண ஏஜி ஆகிடுச்சு, முடிகிற அளவுக்கு இதே பார்த்துட்டு பசங்களாம் படிக்க வச்சு அவங்க வேலைக்கு போகிறாங்க. அதனால் அவங்க தாண்டி இப்போ நம்ம இங்கே இருக்க வேண்டியதான். அவங்க கல்யாணம் அவங்க தண்ணி போனதுக்கப்புறம் அவங்க இங்கே இருக்காங்களா, ஊருக்கு வராங்க, நம்ம ஊரோட போய் செட்டில் ஆகிட வேண்டியது. ஊரோட போய் செட்டில் ஆகிடுறாங்க. இப்போ பசங்க சொல்லலையா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லலையா? அந்த ரேஞ்சுன்னு வரல. இப்போ தான் வேலைக்கு போகிறாங்க. சொல்லுவாங்க, நம்மளாம் இது பண்ணான்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனால் இதெல்லாம் உழைப்போம், இதுக்கு போகிறோம். அது மாதிரி. ஓகே ஓகேண்ணே. இப்போ பழக்க வழக்கம், நண்பர்கள் அப்படின்னு, சொந்தக்காரங்க அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்காங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும். அப்படி தான் இந்த 2 இதில் உங்கள் லைஃப்பில் அதிகமாக ஹெல்ப் பண்ணதுன்னா உங்களுக்கு யாருண்ணே? என்ன ஹெல்ப் பண்ணுறதுன்னா நமக்கு நாங்கள் என்னையை பொறுத்தவரை நாங்களே உழைச்சி நாங்களே தான் இது பண்ணிடுறது. யாரையும் ஹெல்ப் பண்ணாலும் யாரையும் ஹெல்ப் பண்ணிட்டு எதிர்பார்க்கல. நாங்கள் யார்ட்டையும் போகக்கூடாது, நம்மளாக உழைக்கணும், நம்மளாக சம்பாதிக்கணும், நம்மளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஓகே அதிகமான ஹெல்ப்லாம் யார்ட்டையும் கிடையாது. ஓகே. சொந்த வீடு இருக்காண்ணா சென்னையில்? சென்னையில் சொந்த வீடு இல்லை. அந்த ஆசை இருக்கா? அது இருக்குது. அப்போ வந்திருக்கும் போது இல்லை, இப்போ இருக்குது. இப்போ முடிய மாட்டேங்குது. ஓகே. வயசு இருக்கும் போது யாவும் இல்லை, வயசு போனதுக்கப்புறம் சரி நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்குமேனு தோணுது, முடியல. ஓகே. இப்போ இந்த தொழிலில் உள்ள கஷ்டம்னா என்னென்ன? அதை ஒரு மேனேஜ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல? ஆமாம். இது வந்து நம்ம தூக்கம் கம்மியாக தான் இருக்கும். நின்றுட்டே இருக்கும், இந்த உடம்பு ரொம்ப இதாகும். அந்த கஷ்டம் தான் இல்லை. ஆனால் வருமானம் இருக்குது. ஓடிச்சுன்னா வருமானம் இருக்குது. கஷ்டம், அந்த கஷ்டம் இருக்குது. ஓகே. இப்போ கோவிடுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் இருந்திருக்கும்ல? புரியல. கோவிட். ஆமாம். அது என்ன மாதிரியான மாற்றம் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சு? எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் கோவிட்ல. கோவில்லையா? கோவிட்னா கொரோனாவில் வந்து மாற்றம் இது நிறைய. நம்ம இங்கே இருக்கலாமா இல்லை ஊரோட போயிடலாமா அப்படி எண்ணங்கள்லாம் வரும். அப்படி இருந்து சமாளிச்சிட்டோம். இங்கேருந்து சமாளிச்சோம். கடை போடல, சமாளிச்சிட்டோம். மாற்றம் என்ன, ஒன்றும் மாறலை. திருப்பி ரன்னிங் அதுக்கே வந்துட்டீங்க. ஓகேண்ணே. இன்னொன்று 2 விஷயம் என்ன, மனுஷங்க முக்கியமா, காசு பணம் முக்கியமா? மனுஷன் தாங்க முக்கியம். ஏன்னா அப்படி சொல்கிறீங்க? காசு பணம் எப்படினாலும் சம்பாதிக்கலாம். நீங்கள் வரீங்கன்னா உங்களை பார்த்து பேசணுன்னா அதில் பெரிய விஷயம். இன்னொரு ஒரு ஆளை பேச முடியுமா? பேச முடியாது. பணம் எங்கனாலும் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் ஆள், அப்புறமா பணம். இப்போ பணத்து மேலேயே மட்டும் குறியாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த குறிக்கோள், நமக்கு பணம் மட்டும் இருந்தால் போதும், அந்த குறிக்கோள். நமக்கு 2 வேணும், ஆள் வேணும், பணம் வேணும். லைஃபுக்கு பணம் வேணும். சொந்த பந்தங்களுக்கு எல்லாமே ஆள் இருக்குது. அதான் நல்லது. சரிண்ணே. இப்போ இந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னென்ன? 23 வருஷமா நீங்கள் இதை பண்ணிட்டு? ஆமாம், சொல்லுவேன். நம்ம இந்த தொழிலாக தான் சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி இருக்கும், இந்த இப்படி இடத்துல போடுங்க, டெவலப் ஆகும். வேறு இதாக இருந்தால் நமக்கு தெரிகிற அளவுக்கு இந்த தான் நமக்கு இந்த தொழில் தான் தெரியும். அதை பண்ணுறவங்க வந்து கேட்டால் சொல்லிவிட்டு இருக்கீங்க. நமக்குன்னு ரகசியம்லாம் வச்சுக்க வேணாம். இல்லை அதெல்லாம் ரகசியமான. ஏன்னா நம்மளே மாரி அவங்களும் இருக்கட்டுமே, அவங்களும் பிழைக்கட்டுமே. தொழில் ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதான் அது வந்து கொடுக்குற டேஸ்ட்டுகளில் இருக்குது. ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது சொல்லி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேண்ணே. மறக்க முடியாத நிகழ்வு உங்கள் வாழ்க்கையிலன்னா எதை சொல்லுங்கள்? என்னால் இப்போ வரைக்கும் அதை மறக்க முடியல அப்படின்னு ஒரு நிகழ்வு, நல்ல விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கலாம், நீங்கள் அந்த மறக்க முடியாத அளவில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே. ஒரு சந்தோஷமான மூமெண்ட் தான், தருணம். சந்தோஷமான மூமெண்ட்டு இப்போ நல்ல லைஃபு, மனைவி பிள்ளைகள் எல்லாம் மாதிரி இருக்குது. அந்த சந்தோஷம் நல்லா இருக்குது.
இல்லை இது மனைவின்னு சொன்னதுனால கேட்குறேன். மனைவி வந்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருந்துச்சு, மனைவி வரதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்துச்சு? ஒரு மாற்றம் இருக்கும்ல எல்லாருக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றம் நல்லா இருக்கும். என்ன மாதிரியான மாற்றம்? பக்கத்துல தான் இருக்காங்க, அதான் சொல்லணும். அதாவது உழைக்கணும், சம்பாதிக்கணும், 4 பேருமே நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருமாள் எப்படி இருந்தாரு? அதுக்கு முன்னாடி போனோமா வந்தோமா எப்படினாலும் அப்படியே சுற்றுவோம் போவோம் வருவோம், அது வேற. அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வேலை இருக்கணும்னு ஒரு அது அந்த குடும்பத்து பொறுப்பு வந்தது இல்லை. அதனால பசங்களுக்கு சொல்லி வளர்த்த விஷயம் என்ன? ஏன்னா நீங்க வந்து ஊர்ல வேலை இல்லாம இந்த டவுனை தேடி வந்தீங்க, ஆனா டவுன்லயே பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கீங்கல்ல, அதனால கேட்குறேன். அவங்கள்ட்ட சொல்லி வளர்த்தது சிட்டியில் என்ன எப்படி இருக்கோ அது மாதிரி தான் சொல்லி வளர்ப்போம். ஊரில் எப்படி இருக்கும்பா சிட்டிக்குள்ள எப்படி இருக்கும், யார் கூட பழகணும், எப்படி போகணும், லைஃப்பை உங்கள் லைஃப்பை கரெக்டாக பார்த்துக்கணும், அங்கே போகணும் அங்கே போனால் இருக்கக்கூடாது, சுற்றி இருக்கக்கூடாது, கஷ்டத்தை பாரு நாங்கள் கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டம் மாதிரி நீங்கள் படக்கூடாது, நல்லா இருக்கணும், அதனால தான் படிக்க வைக்கிறோம். படிச்சுட்டு அந்த படிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம படிச்சிருக்கலாம். நான் படிக்கல, அதனால நம்ம தெரியல அது படிப்பை பற்றி யோசிக்கல. அதான் நம்ம படிக்கல, பசங்களை படிக்க வைக்கணும். அப்படி நம்ம தான் ஒரு கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டம் அவங்க படக்கூடாது. நம்ம படிக்கல, பசங்க படிக்கணும். இப்போ நம்ம இப்போ படிப்பது கிடையாது, நமக்கு எங்கே போனாலும் பசங்க கூட்டி போயிடுவாங்க சிட்டியில். இப்போ நான் எனக்கே 23 வருஷம் வச்சு எங்கள் சில இடங்கள்லாம் தெரியாது, பையனை சொன்னால் கூட்டி போயிடுவோம். அது மாதிரி அப்போ அந்த படிப்பு நாளைக்கு தான் அதான் மெயின். அதனால அது படிக்கணும். ஓகேண்ணா, நன்றி. ஓகே, நன்றி. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.